குபேர யாகம் உங்கள் வீட்டில் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும்? ஒன்று, நிலையான செல்வம் வரும். குபேரன் செல்வத்தோட அதிபதி. அவரை யாகத்தில் ஆவாகனம் செஞ்சால் குடும்பத்தில் செல்வம் நிலையாக தங்கும், வந்த பணம் வீணாகாது. ரெண்டாவது விஷயம், கடன் தொல்லை நீங்கி போகும். யாக அக்னியில் குபேர மந்திரத்தை ஆகுதி செய்யும் பொழுது அதிர்ஷ்டமின்மையால் கடன்கள் ஏதாவது வந்திருந்துச்சுன்னா படிப்படியாக குறைஞ்சு கடன்லேருந்து விடுதலை கிடைக்கும். நான் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு குபேர யாகம் செய்து கொடுக்குறேன். உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். மூணாவது நன்மை, அசையாத சொத்து சேரும். நிலம், வீடு, தொழில் எல்லா சொத்துக்களும் கைவரும், வாய்ப்புகள் உருவாகும். அஷ்டலட்சுமி வடிவத்தில் செல்வம் பல திசையிலிருந்து உங்களுக்கு சேரும். நாலாவது விஷயம், தொழில் வளர்ச்சி கிடைக்கும். வணிகத்தில் ஏதாவது தேக்கம் இருக்கா, அதெல்லாம் விலகி போகும். புதிய வாய்ப்புகள் வரும், வாடிக்கையாளர் நிறைய வருவாங்க, ஒப்பந்தங்கள் நிறைய வர தொடங்கும். அஞ்சாவது, அன்னபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் உணவு தானியம் எப்பயுமே குறையாது. வீட்டில் பஞ்சமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். இது குபேர யாகத்தினுடைய முக்கியமான பலன். ஆறாவது விஷயம், திடீர் செல்வ லாபம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். பரம்பரை சொத்து நிறைய உங்களுக்கு சேரும். திடீர் வருமானம் உண்டாகும். பரிசு பொருட்கள் வரும். ஷேர் மார்க்கெட்லேருந்து நிறைய லாபம் வருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஏழாவது விஷயம், வாஸ்து தோஷம் விலகி போகும். வீட்டில் செல்வம் தங்காமல் போகிறதுக்கு வாஸ்து தோஷமும் ஒரு காரணம். குபேர யாகம் உங்கள் வீட்டினுடைய வடக்கு திசையை சுத்தப்படுத்தும், செல்வ ஆற்றலை நிலநிறுத்தும். எட்டாவது, குடும்ப ஒற்றுமை உண்டாகும், செழிப்பு உண்டாகும். குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு இடையில பணத்தால் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும். ஒற்றுமையோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய மனநிலைமை உருவாகும். உங்க ஃபேமிலியில ஒரு முறை குபேர யாகம் நடத்துங்க. நான் நடத்துறேன், நீங்க நல்லா இருப்பீங்க. 9வது நன்மை, பண மேலாண்மையோட திறன் அதிகமாகும். நிறைய மணி மேனேஜ்மெண்ட், மனத்தெளிவு உண்டாகும், சேமிப்பு உண்டாகும், முதலீடுகள் உண்டாகும், நிறைய ஆற்றல் கிடைக்கும் பாருங்க. 10வது நன்மை, அடுத்த தலைமுறைக்கும் செல்வம் பாயும். குபேர யாகம் செய்த குடும்பங்கள்ல குலசெழிப்பு உண்டாகும். மிகப்பெரிய ஒரு அற்புதமான செல்வம் உண்டாகி பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்குன்னு செல்வ வழி, வம்சாவழி உண்டாயிரும். யாகத்தை செய்யறதோட மட்டும் நிறுத்திடாம நம்பிக்கையோடவும் செயல்பாடுகள் இருக்கணும், சேமிப்பும் சேர்ந்தாதான் குபேரனுடைய அருள் முழுமையா நிறைவேறும். நான் வர்றேன்.